சமூக ஊடகங்களில் பேசுபொருளான கோடபய ராஜபக்சவின் புதிய தொலைபேசி ஒளிப்பதிவு. ஜனாதிபதி மலையக தமிழ் மக்களை உதாசீனம் செய்கிறார் திகாம்பரம். மூதூர் படுகொலை இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்தும் நீதி இல்லை. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி. உயிரியல் அடையாள தரவுகளை இந்தியாவுக்கு வழங்குவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும். மக்கள் போராட்ட இயக்கம் கண்டனம். மட்டக்களப்பில் 20 வருடமாக அடிப்படை வசதி இல்லாத மீனவ கிராமத்து மக்களின் அவலங்களை போக்கவும் ஜனாதிபதியிடம் இபிடிபி அந்தனி செல்வராஜ்குமார் கோரிக்கை. கோப்பாப்பிளவு மக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 36வது நாளாக தொடரும் போராட்டம். எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்த இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மலையக மக்களை தமிழ் மக்களை உதாசீனம் செய்வதாக முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் குற்றம் சுமத்தியுள்ளார். அண்மையில் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வருவது நல்ல விடயம் எனவும் அது காலத்தின் தேவை எனவும் சுட்டிக்காட்டினார். எனினும் ஜனாதிபதியை சந்திக்கப் போவதாக அவர்கள் கூறியதாகவும் தாம் ஜனாதிபதியை சந்திக்க விரும்பவில்லை என அவர்களிடம் கூறியதாக அவர் தெரிவித்தார். இதுவரை ஜனாதிபதி அனுரவை 3 தடவைகள் தாம் சந்தித்ததாகவும் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணிகளை கொடுத்து வீடுகளை நிர்மாணித்து தருமாறு கூறியதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாகவும் மலையக தமிழ் மக்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தினார். மலையக தமிழ் மக்களுக்கு இந்தியா உதவும் என அரசாங்கம் எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நட்ட ஈடு வழங்குவதை ஒருபுறம் வைத்தாலும் குறைந்தபட்சம் காணிகளையும் மலையக தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் வழங்கி இருக்கலாம் என வருத்தம் வெளியிட்டுள்ளார். பிரதம நீதியரசர் பிரதி பத்ம சூரசேனவை பதவியில் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு உண்டு. தனிநபர் ஒருவரை இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் செய்வது தவறானது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என பிரிவுத்துறைகள் உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் காரியாலயத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவே சகல நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது. இது முற்றிலும் தவறு. அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக நீதிபதி பதவி காலத்தை நீடிக்கும் முயற்சியால் நீதித்துறைக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்படும் என நீதியமைச்சர் வினவுவது ஆச்சரியமாக உள்ளது. பிரதம நீதியரசர் பிரதி பத்ம சூரசேனவை பதவியில் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு உண்டு. வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை தற்போது எடுத்துள்ளது. நிறைவேற்றுத்துறையின் தீர்மானத்துக்கு அமைவாகவே நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிக்கப்பட உள்ளது. இது தவறானது ஒரு எடுத்துக்காட்டாகும். விரும்பியோ அல்லது விரும்பாமலோ நீதித்துறை நிறைவேற்றுத்துறையின் விருப்பத்துக்கு அமைய செயற்பட வேண்டிய கட்டாய நிலை ஏற்படும் என தெரிவித்தார். அண்மையில் நாட்டில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய நீர்கொழும்பு கலவரம் சம்பந்தமான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சிஐடி தரப்பிலிருந்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் விவகாரம் குஸ்போதைப் பொருள் நாட்டுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிக்கு ஒருவர் பல முக்கிய விடயங்களை சாட்சிகளாக தெரிவித்துள்ளார். அவர் தனது வாக்குமூலத்தில் ஜூலை 15ஆம் தேதி மதிய உணவு வேளையில் முகத்தை மூடி சுமார் 15 பேர் கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து மறுநாள் காலை சிறை அதிகாரிகள் இல்லாமல் கைதிகளை உணவை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். பின்பு துப்பாக்கிச் சத்தம் கேட்டதாகவும் கைதிகள் தாக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கை பிரஜைகளின் உயிரியல் அடையாள தரவுகளை உள்ளடக்கிய மின்னணு அடையாள அட்டை திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனத்திடம் கையளிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பிரஜைகளின் தனிப்பட்ட தகவல்களுக்கும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் போராட்ட இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உயிரியல் அடையாள தரவுகளை இந்தியாவுக்கு வழங்குவது குறித்த உள்ளக கலந்துரையாடல் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவ்வியக்கத்தின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான வசந்த முதலிகை இவ்வாறு தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் கோடபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரால் 2012ஆம் ஆண்டில் உயிரியல் அடையாள தரவு அட்டை கருத்து படிமமும் முதலாக முன்வைக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டின் 32ஆம் இலக்க நபர்கள் பதிவெழுதல் சட்டத்தில் உயிரியல் அடையாள தரவுகளை பெற சட்ட ஏற்பாடுகள் இல்லாததால் 2016ஆம் ஆண்டில் மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் அச்சட்டம் திருத்தப்பட்டு நிழற்படம் மற்றும் விரல் அடையாளங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. பின்னர் 2019 மீண்டும் ஆட்சிக்கு வந்த கோடபய ராஜபக்ச 2020 நவம்பர் 16 அன்று அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்றி இத்திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தார். 2021ஆம் ஆண்டு இதற்கான 20 பில்லியன் ரூபாய் மொத்த செலவில் 10 பில்லியன் ரூபாவை கடன் உதவியாக வழங்க முன்வந்த இந்திய அரசு இந்திய நிறுவனங்கள் மட்டுமே இதில் இணைக்குமாறு நிபந்தனை விதித்தது. 2022 முன்வந்த சில இந்திய நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் இருந்தமையினால் சமூக எதிர்ப்பினால் அச்செயல்முறை நிறுத்தப்பட்டது.
பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் அரசு திரைசேரியிலிருந்து 3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அனுகுமார் திசாநாயக்க அரசு 2025 ஏப்ரல் 5ஆம் தேதி இந்திய அரசுடன் மின்னணு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. இதனைத் தொடர்ந்து நபர்கள் பதிவளித்தல் திணைக்களத்தின் மூலம் 5.6 பில்லியன் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் அலுவலகங்கள் 2025 மே ஜூலை காலப்பகுதியில் முற்றாக மூடப்பட்டு முத்திரையிடப்பட்டன. கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்திய அரசு கோரிய விலைமனு கோரலின்படி தேர்வு செய்யப்படும் ஒரு இந்திய நிறுவனம் ஒரு வருட காலம் இலங்கையில் தங்கியிருந்து இந்த திட்டத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் பெறவுள்ளது. இதன் கீழ் 2 பாரிய தரவு மையங்களை இலங்கைக்குள் அமைத்தல், அடிப்படை மென்பொருளை உருவாக்குதல் மற்றும் தீவு முழுவதும் உள்ள 900 மையங்கள் 900 வடி இயந்திரங்கள் நிறுவுதல் ஆகிய பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. சமூக செயற்பாட்டாளரான ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடன் தொலைபேசியில் உரையாடிய ஒளிப்பதிவு ஒன்று வெளிவந்துள்ளது. குறித்த ஒளிப்பதிவு சமூக ஊடகங்களில் தற்போது பேசுபொருளாக்கப்பட்டுள்ளது. அந்த உரையாடலில் கோட்டபய ராஜபக்ச 2 ஓய்வூதியங்கள் பெற்றுக் கொள்வதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இராணுவத்தில் 20 வருடங்கள் சேவை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். குறித்த கலந்துரையாடல் சான் கனேகுட என்பவரை நடத்தியுள்ளார். அந்த வகையில் இந்த தொலைபேசி உரையாடலில் கோட்டபய ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாலமீன்மடு மீனவர்கள் எழுச்சி கிராமம் 50 வீட்டு திட்டத்தில் 30 குடும்பங்கள் அடிப்படை வசதிகளான மலசல கூடம், குடிநீர், மின்சாரம் இல்லாமல் கடந்த 20 வருடங்களாக வாழ்ந்து வரும் மக்களின் அவலங்களை போக்குமாறு ஜனாதிபதி மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக EPDP கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனி ராஜ்குமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு பாலமீன்மடுவில் உள்ள அவரது காரியாலயத்தில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மீனவர் எழுச்சி கிராமம் 50 வீட்டு திட்டம் கடந்த 2000ஆம் ஆண்டு உருவாக்கி குடியேற்றப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி இனத்தால் இந்த வீட்டு திட்டம் பாதிக்கப்பட்டதை அடுத்து ஒரு சிலருக்கு மாற்று காணொலிகள் வழங்கப்பட்டு சுவிஸ் கிராமத்தில் குடியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் 2006ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட மீனவ கிராமத்தில் ஒரு சிலர் குடியேறி தொடர்ந்து 30 குடும்பங்கள் இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கான காணி ஆவணங்கள் வழங்கப்படவில்லை. மீனவர் எழுச்சி கிராமமாக அமைக்கப்பட்ட இந்த காணியில் உல்லாச விடுதி போன்று நிர்மாணிப்பதற்கு 2014ஆம் ஆண்டு அப்போது இந்த பிரதேச செயலாளர் ஒரு தனிநபருக்கு குத்தகைக்கு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். இன்று அந்த மக்களின் காணி ஆவணங்கள் வழங்காமல் இது அனர்த்த வலயமாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே இந்த இடம் ஹோட்டல் கட்ட இப்போது அனர்த்த வலயம் இல்லை, அனுமதி வழங்குகிறார்கள். அந்த ஊரில் பிறந்த காணி இல்லாத மக்கள் குடியிருப்பது அனர்த்த வலயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே ஹோட்டலுக்கு வழங்கப்பட்ட காணியை ரத்து செய்வதற்கு காரணத்தினால் அந்த மக்களை பழி தீர்ப்பதற்கு அனர்த்த வலயமாக பிரகடனப்படுத்தி அப்போதைய பிரதேச செயலாளர் மோசடி ஒன்றை செய்துள்ளார் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த போராட்டம் 2வது கட்டத்தின் 36வது நாளாக எட்டியுள்ளது. கோப்பாப்பிளவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள், மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது. தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். எமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். இந்த நிலையில் போராட்டம் 37வது நாளை கடந்த போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எந்தவித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது போராட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நேற்று 2ஆம் கட்டத்தின் 36வது நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எமது நியாயமான கோரிக்கைகளை ஏற்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இவ்விடத்துக்கு வருகை தருவதாக உறுதியளித்திருக்கிறார். அவரின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவர் எமது காணிப்பிடிப்பு தொடர்பாக ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. எனவே எமது சாத்வீகமான போராட்டத்துக்கு செவிசாய்த்தமைக்கு அவருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 பேர் கொல்லப்பட்ட மூதூர் படுகொலை இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தி வெளியிட்டது. அத்தோடு மூதூர் படுகொலை உள்ளடங்களாக முக்கிய வழக்குகளை விசாரிப்பதற்காக ஒரு சுயாதீன சட்டவாதியை நியமிப்பதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தை அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மனித உரிமை கண்காணிப்பகத்தின் சட்ட மற்றும் கொள்கை பிரிவு இயக்குநர் ஜேம்ஸ் ரோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரின்
தீவிரத்துக்கு உள்ளாகி இருந்த திருகோணமலைக்கு அருகில் அமைந்துள்ள மூதூர் நகரில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி 17 தன்னார்வ உதவி பணியாளர்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட வேளையில் நான் இலங்கையில் இருந்தேன். அன்றிலிருந்து நான் இந்த சம்பவம் குறித்து எழுதி வருகிறேன். ஆனால் இப்படுகொலைகள் இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்த பின்னரும் இதற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் 2006ஆம் ஆண்டு மோதல் தீவிரமடைந்த காலப்பகுதியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விடுதலை புலிகள் மூதூரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவ்வேளையில் பாரிஸ் நகரை தளமாக கொண்டு இயங்கி வந்த சர்வதேச தொண்டு நிறுவனமான ஆக்ஷன் எகெய்ன்ஸ்ட் ஹங்கர் அமைப்பைச் சேர்ந்த இலங்கையில் பணியாற்றி வந்த தன்னார்வ உதவி பணியாளர்கள் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவீச்சுகளுக்கு மத்தியில் அவர்களது அலுவலக வளாகத்துக்குள் முடங்கியிருந்தனர். இதனையடுத்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி நண்பகல் விடுதலை புலிகள் பின்வாங்கியதைத் தொடர்ந்து இலங்கை பாதுகாப்பு படையினர் மீண்டும் அந்த நகரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவுடன் தாம் மிக பயங்கரமான ஒரு உண்மையை கண்டறிந்ததாக அறிவித்தனர். அதன்படி தொண்டு நிறுவன அலுவலக வளாகத்துக்குள் 15 தன்னார்வ பணியாளர்களின் உடல்கள் தலையிலும் கழுத்திலும் மிக அருகில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காயங்களுடன் கண்டறியப்பட்டது. அது மாத்திரமன்றி தப்பிச் செல்ல முயன்றதாக தோன்றக்கூடிய மேலும் இரு பணியாளர்களின் உடல்கள் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனத்தில் இருந்து கண்டறியப்பட்டது. அச்சம்பவ இடத்தை பார்வையிடுவதற்கு அழைத்து செல்லப்பட்ட வெளிநாட்டு ஊடகவியலாளர்களிடம் ஒரு முஸ்லிம் நபரை தவிர ஏனைய அனைவரும் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்றும் இலங்கை இராணுவம் தெரிவித்தது. இருப்பினும் மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வினூடாக இராணுவத்தினரால் வெளியிடப்பட்ட தகவல்கள் பொய்யானவை என கண்டறியப்பட்டது. அது மாத்திரமன்றி இந்த படுகொலைகளுக்கு இரு போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் இலங்கை கடற்படையின் விசேட பிரிவினருமே பொறுப்பாளிகள் என போலீஸ் மற்றும் நீதித்துறை உயர் அதிகாரிகள் இதனை மறைப்பதற்கு முற்பட்டதாக அந்த அமைப்பு கண்டறிந்துள்ளது. மூதூர் படுகொலை உள்ளடங்களாக முக்கிய வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீனமான சட்டவாதியை நியமிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அத்தோடு யுத்த கால வன்முறைகள் மற்றும் அதன் பின்னரான மீறல்கள் பாதிக்கப்பட்ட சகலருக்குமான நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்துமாறு சர்வதேச நாடுகள் இலங்கை மீது தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய புதிய பிரதி உயர்ஸ்தானிகர் மைத்ரேய குல்கர்னிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. கடந்த வருட இறுதியில் இலங்கைக்கு ஏற்பட்ட திக்பானத்த நிலைமையின் போது அயல் நாடு என்ற முறையில் இந்தியா பெற்றுத்தந்த துரிதமான மற்றும் மனிதாபிமான உதவிக்கு 220 லட்சம் மக்கள் சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகரிடம் குறிப்பிட்டார். அத்துடன் கோவிட்-19 தொற்று நோய் பரவல் காலத்திலும் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் பொழுதும் நெருங்கிய அயல் நாடொன்றாக இந்தியா இலங்கைக்கு நல்கிய பெறுமதியான ஆதரவுக்கு அவர் விசேட பாராட்டுகளை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் பரஸ்பர நம்பிக்கையும் மேலும் வலுப்படுத்தி எதிர்காலத்தில் அபிவிருத்தி, பொருளாதாரம் மற்றும் மக்கள் நலன்புரி துறைகளில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயற்படுவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இரு தரப்பினரும் இதன்போது விசேட கவனம் செலுத்தினர்.